निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच्च सर्वत्र सर्वेन्द्रियाणाम् न चासङ्गतं नैव मुक्तिर्न मेयः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम्. அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ஆமா, ஆதிசங்கரர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதின நிர்வாண ஷட்கத்தோட 6வது ஸ்லோகம் இது. அதேதான். இது கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு ஆழமான அமைதி கிடைக்குது இல்லையா? இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் எந்த மாறுபாடும் இல்லாதவன், உருவமற்றவன், எல்லா இடங்கள்லையும் இருப்பவன், நான் தூய்மையான ஆனந்தமயமான உணர்வு நிலை, நானே சிவன். கண்டிப்பா. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வரிகளை நாம ஒரு ஆன்மீக தத்துவமாவோ அல்லது தியானத்துக்கான ஒரு மந்திரமாவோ மட்டும்தான் கடந்து போயிருப்போம். ஆமா, பெரும்பாலான மக்கள் அப்படிதான் பார்க்கறாங்க. இது ஏதோ சந்நியாசிகளுக்கும் தத்துவ ஞானிகளுக்கும் மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் நம்மகிட்ட இருக்கு. அது உண்மைதான். ஆனா நான் உருவமற்றவன், எல்லா இடங்கள்லயும் இருப்பவன் அப்படிங்கிற இந்த வரி வெறும் நம்பிக்கைய தாண்டி இந்த பிரபஞ்சத்தோட மிக நுட்பமான ஒரு அறிவியலை பேசுது அப்படிங்கறத நம்ம பல நேரம் கவனிக்கிறதே இல்ல. அந்த அறிவியல் கோணத்தை தான் இன்னைக்கு நாம உங்களுக்காக முழுமையா உடைத்து பார்க்க போறோம். அதாவது மரணத்திற்கு பிறகு உண்மையிலேயே என்ன நடக்குது, உண்மையில நான் யார்? இந்த 2 கேள்விகளுமே மனித குலத்தை பலாயிரம் வருஷங்களை துரத்திட்டு இருக்கு. ரொம்ப ஆழமான கேள்விகள் அது. ஆமா, இந்த கேள்விகளுக்கு பழங்கால தத்துவங்கள் சொன்ன பதில்களும் இன்றைய நவீன குவாண்டம் இயற்பியல், அதாவது குவாண்டம் பிசிக்ஸ் சொல்ற பதில்களும் எப்படி நேர்கோட்ல சந்திக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கான இந்த ஆழமான அலசல். இத புரிஞ்சுக்கிறதுக்காக நாம எடுத்துக்கிட்ட முக்கிய ஆதாரம் பாத்தீங்கன்னா, குவாண்டம் இயற்பியலாளர் டாக்டர் அமித் கோஸ்வாமி எழுதின பிசிக்ஸ் ஆஃப் தி சோல் அப்படிங்கிற புத்தகம். ஆமா, அந்த புத்தகம் ஒரு பெரிய திறவுகோல்னு சொல்லலாம். கண்டிப்பா. மரணத்துக்கு பின்பும் நமது ஆன்மா எப்படி தொடர்ந்து பயணிக்குது அப்படிங்கறத ஏதோ கற்பனையாவோ நம்பிக்கையாவோ இல்லாம குவாண்டம் மெக்கானிக்ஸ் விதிகளை வச்சு ரொம்ப தெளிவா அவர் விளக்குறாரு. நீங்க இதுவரைக்கும் மரணத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கோ அதை முற்றிலுமா மாத்தக்கூடிய ஒரு பயணம் இது. இப்போ டாக்டர் கோஸ்வாமியோட ஆராய்ச்சியை படிக்கும்போது எனக்கு முதல்ல தோணுன கேள்வி இதுதான். சொல்லுங்க. இயற்பியல், அதாவது பிசிக்ஸ் அப்படின்னாலே அது பருப்பொருட்களை பற்றிய படிப்பு தானே? நியூட்டன் காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா எதையும் அளக்க முடியணும், கண்களால பார்க்கவோ அல்லது கருவிகளால உணரவோ முடியணும் அப்படிங்கிறது தானே அறிவியலோட அடிப்படை. ஆமா, அதுதான் நியூட்டோனியன் இயற்பியலோட அடிப்படை. அப்போ மூளை அப்படிங்கிற உறுப்புக்குள்ள நடக்கிற ரசாயன மாற்றங்களால தான் நமக்கு உணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ் வருதுன்னு தானே பழைய அறிவியல் சொல்லுது. அப்படி இருக்கும்போது உடல் அழிஞ்ச பிறகு எப்படி அந்த உணர்வு நிலை தப்பி பிழைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய முரண்பாடு வருது இல்லையா? அங்கதான் விஷயமே இருக்கு. அது நியூட்ரோனியன் அறிவியலோட எல்லாமே பருப்பொருளால, அதாவது மேட்டரால ஆனது. அந்த பருப்பொருளோட சேர்க்கையால தான் உயிருள்ள ஒரு மூளை உருவாகுது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதாவது ஒரு மிஷன் மாதிரி சொல்றீங்களா? அதேதான். ஒரு பல்ப் எப்படி வெளிச்சத்தை கொடுக்குதோ அது போல மூளை உணர்வை கொடுக்குதுன்னு நினைச்சாங்க. பல்பு உடைஞ்சிட்டா வெளிச்சம் இல்ல, அதே மாதிரி உடல் அழிஞ்சிட்டா உணர்வில்ல. இதுதான் பழைய பார்வை. சரி. ஆனா குவாண்டம் இயற்பியல் உள்ளே வந்ததும் இந்த மொத்த அஸ்திவாரமும் ஆட்டம் கண்டுருச்சு. அப்போ பருப்பொருள் அடிப்படை இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, டாக்டர் அமித் கோஸ்வாமி முன்வைக்கிற தியரிக்கு மொனிஸ்டிக் ஐடியலிசம் அப்படின்னு பேரு. இதோட அடிப்படை விதி என்னன்னா, உணர்வு நிலையே அனைத்திற்கும் அடிப்படை. கான்ஷியஸ்னஸ் இஸ் த கிரவுண்ட் ஆஃப் ஆல் பீயிங். ஓ, மூளை உணர்வு உருவாக்குறது இல்லையா? கண்டிப்பா இல்ல. மாறாக எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த மாபெரும் உணர்வு நிலை தன்னுள் ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை பெறதுக்காக நமது மூளைய ஒரு கருவியா பயன்படுத்துது. மூளை அப்படிங்கிறது ஒரு குவாண்டம் அளவீட்டு கருவி, அதாவது குவாண்டம் மெஷர்மெண்ட் டிவைஸ் மட்டும்தான். இத கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இத சற்று எளிமையா புரிஞ்சுக்க குவாண்டம் இயற்பியல் இருக்கிற அலைச்சார்பு வீழ்ச்சி, அதாவது வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட இங்க பொருத்தி பார்க்கலாமா? தாராளமா. அது ரொம்ப சரியான உதாரணம். குவாண்டம் உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அணுவை அல்லது எலக்ட்ரானை நாம கவனிக்கிற வரைக்கும், அதாவது அப்சர்வ் பண்ற வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது. அது பல இடங்கள்ல இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளின் அலையா
அதாவது வேவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸா மட்டும்தான் இருக்கு. ஆமா, இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. இப்போ ஒரு கேமராவையோ அல்லது மனித கண்ணையோ கொண்டு அதை அளக்க முற்படும்போது மட்டும்தான் அந்த அலை வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட துகளா ஒரு யதார்த்தமான பொருளா மாறுது. மிக துல்லியமா சொன்னீங்க. அதாவது கவனிப்பவர் அப்சர்வர் இல்லாம அங்க எந்த பருப்பொருளும் உருவாக முடியாது. அப்படின்னா அந்த கவனிப்பவர் யார்? அதுதான் அந்த உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ். ஓஹோ, இப்ப புரியுது. ஒரு சாத்தியக்கூறை நிஜமாக்குறதுக்கு அந்த தூய உணர்வு நிலைக்கே ஒரு கருவி தேவைப்படுது. அந்த பௌதீக கருவிதான் நமது மூளையும் உடலும். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். நினைவுகள் மூளையில இல்ல அப்படிங்கறத நிரூபிக்க ஏதாவது உறுதியான பரிசோதனைகள் இருக்கா? மூளைக்குள்ள நினைவுகள் பதிவாகல அப்படின்னா வேற எங்க தான் அந்த டேட்டா இருக்கு? நல்ல கேள்வி. 1960கள்ல நரம்பியல் ஆய்வாளர் காரல் லாஷ்லி செஞ்ச ஒரு பரிசோதனைய டாக்டர் கோஸ்வாமி சுட்டிக்காட்டுறாரு. லாஷ்லி எலிகளை வச்சு ஒரு சிக்கலான சோதனை செஞ்சாரு. எலிகளை வச்சா என்ன செஞ்சாரு? ஒரு Y வடிவ பாதையில போய் பாலாடை கட்டிய தேடி கண்டுபிடிக்க எலிகளுக்கு பல நாட்கள் பயிற்சி கொடுத்தாரு. எலிகள் அந்த பாதையை நல்லா கத்துக்கிட்டு எந்த தயக்கமும் இல்லாம உணவை சென்றடைஞ்சது. சரி, இது சாதாரணமா நடக்கிற ஒண்ணுதான்பா. இதுல என்ன புதுசு? இப்போ லாஷ்லி என்ன செஞ்சார் தெரியுமா? கற்றலின் நினைவுகள் மூளையில எந்த இடத்துல பதிவாகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க அந்த எலிகளோட மூளையில குறிப்பிட்ட சில பகுதிகளை அறுவை சிகிச்சை செஞ்சு நீக்குனாரு. ஒரு நிமிஷம், மூளையோட பகுதியை வெட்டி எடுத்துட்டாரா? நினைவுகள் மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில, உதாரணமா ஹிப்போகாம்பஸ்ல பதிவாகி இருக்கும் அப்படிங்கறதான பொதுவான நம்பிக்கை. அப்படி பார்த்தா எலிகள் அந்த பாதையை முற்றிலுமா மறந்திருக்கணுமே? அதுதான் நடக்கல. மூளை வெட்டி எடுக்கப்பட்ட பின்பும் அந்த எலிகளை மீண்டும் அந்த பாதையில விட்டப்போ அவை தாங்கள் கத்துக்கிட்ட பாதைய மறக்காம மிக சரியா செஞ்சு பாலடைக்கடி எடுத்துச்சு. நிஜமாவா? இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. லாஷ்லிக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துச்சு. மூளையோட எந்த பகுதியை வெட்டி எடுத்தாலும் எலிகளால அந்த நினைவை மீட்க முடிஞ்சது. இதிலிருந்து அறிவியலாளர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவு? கற்றலின் நினைவுகள் மூளையோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பிசிக்கலா தங்குறதில்ல. அவை மூளை முழுவதும் பரவி இருக்கு. அல்லது இன்னும் ஆழமா சொன்னா அவை இடஞ்சாராத, அதாவது நான் லோக்கல் தன்மைய கொண்டிருக்கு. இருங்க, மூளையில பிசிக்கலா அந்த நினைவுகள் இல்ல அப்படின்னா இது கிட்டத்தட்ட நமது லேப்டாப்பிற்கும் கிளவுட் ஸ்டோரேஜுக்கும் உள்ள தொடர்பு போல இருக்கே. ரொம்ப சரியான ஒப்பீடு. எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா, எனது லேப்டாப்பை நான் பௌதீக உடலாவும் மூளையாவும் வச்சுக்கிறேன். நான் அதுல டைப் செய்யற ஃபைல்கள் எல்லாம் ஆப்பிள் ஐக்ளவுட்லயோ அல்லது கூகுள் டிரைவ்லயோ சேமிக்கப்படுது. சரி. திடீர்னு என் லேப்டாப் கீழே விழுந்து சுக்குநூறா உடைஞ்சிட்டாலும் எனது ஃபைல்கள் அழியறதில்ல. நான் வேற ஒரு லேப்டாப்பை வாங்கி அதுல என் ஐடியா போட்டா கிளவுட்ல இருக்கிற அத்தனை நினைவுகளும் மீண்டும் எனக்கு கிடைச்சிருது. குவாண்டம் இயற்பியல் சொல்ற ஆகாஷிக் வெளி அல்லது இடஞ்சாராத உணர்வு நிலை அப்படிங்கறதும் இதுதானா? அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் உதாரணம் இந்த விஷயத்தை மிக எளிமையா புரிய வைக்குது. உங்களது லேப்டாப், அதாவது உடல் அழியலாம், ஆனா கிளவுட்ல உள்ள டேட்டா, உங்களோட நினைவுகள் பத்திரமா இருக்கும். வாவ். குவாண்டம் மொழியில இது குவாண்டம் மெமரி அப்படின்னு அழைக்கப்படுது. அவை காலத்திற்கும் நேரத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு தளத்துல சேமிக்கப்படுது. இப்போ லேப்டாப் உடைஞ்சாலும் டேட்டா அழியாது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுது. ஆனா எனக்கு இங்க இன்னொரு கேள்வி வருது. கேளுங்க. அந்த பழைய லேப்டாப்ல இருந்த நான் அப்படிங்கிற அடையாளம் என்ன ஆகுது? எனக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும், எனக்கு இளையராஜா பாடல்கள் பிடிக்கும்னு சொல்லிக்கிற அந்த ஈகோ மரணத்துக்கு பின் என்ன ஆகுது? அந்த ஈகோ தான் அடுத்த பிறவிக்கு செல்லுதா? இங்கதான் நாம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அந்த ஈகோ அடுத்த பிறவிக்கு செல்றதில்ல. அப்படியா? அப்புறம் எதுதான் போகுது? மரணத்தின் போது நமது பௌதீக உடல் மட்டுமல்ல, மூளையோடு தொடர்புடைய அந்த நான் இன்னார் அப்படிங்கிற தனிப்பட்ட ஈகோவும் முற்றிலுமா அழிஞ்சிடுது. உங்களுக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட தகவல் அழிஞ்சிடும். ஓ, அப்போ ஈகோவும் அழிஞ்சிடுது? ஆமா. ஆனா உங்கள் ஈகோ அழிஞ்சாலும் உங்கள் குணாதிசயங்களோட சாராம்சம் அழிவதில்லை. அது எப்படி சாத்தியம்? ஈகோ அழிஞ்சிட்டா அப்புறம் எதுதான் தப்பி பிறக்குது? நமது தத்துவங்கள்ல பாத்தீங்கன்னா மனிதனுக்கு பல உடல்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. பௌதீக உடல், பிசிக்கல் பாடி அழிஞ்சிடும். ஆனா நமது சூட்ச்ம உடல்களான உயிர் சக்தி, மனம் மற்றும் அறிவு நிலை ஆகியவை ஒன்றிணைஞ்சு ஒரு குவாண்டம் தொகுப்பா மாறுது. குவாண்டம் தொகுப்புன்னா? இதுதான் டாக்டர் கோஸ்வாமி குவாண்டம் மோனாட் அப்படின்னு அழைக்கிறாரு. குவாண்டம் மோனாட், அதாவது இது ஒரு மெமரி சிப்பு போலவா?
ஏறக்குறைய அப்படித்தான். உங்கள் வாழ்நாள்ல நீங்க தொடர்ந்து செய்யற செயல்கள், உங்களின் கோபம், கருணை, நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள், இவை அனைத்தும் பழக்க வழக்கங்களா மாறி ஒரு குவாண்டம் மெமரியா இந்த மோனாட்ல சேமிக்கப்படுது. ஓஹோ, இதத்தான் பழங்கால தத்துவங்கள் கர்மா அப்படின்னு சொல்றாங்களா? அதேதான். உங்கள் முந்தைய உடலோட ஈகோ அழிஞ்சிட்டாலும் இந்த குவாண்டம் மோனாட் அடுத்த பௌதிக உடலை தேடி செல்லுது. அந்த புதிய லேப்டாப்ல இந்த கிளவுட் டேட்டா டவுன்லோட் செய்யப்படுது. இப்போ எனக்கு ஒரு லாஜிக்கலான கேள்வி வருது. பௌதீக மூளையும் இல்ல, ஈகோவும் இல்லன்னா மரணத்துக்கு பிறகு சொர்க்கம் அல்லது நரகம்னு சொல்லப்படுற இடங்கள்ல இந்த குவாண்டம் மோனாடால புதிய விஷயங்களை கத்துக்க முடியுமா? நிறைய பேர் அப்படி ஒரு கற்பனையை வச்சிருக்காங்க. ஆமா, உடல் இல்லாம ஆன்மா தனியா சுற்றி திரியும், மத்த ஆன்மாக்களோட பேசி பழகும், அங்க ஏதோ ஆன்மீக பள்ளிக்கூடம் இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஒரு புதிய விஷயத்த கத்துக்கணுங்கிறப்போ அங்க அனுபவிப்பவர், அனுபவிக்கப்படும் பொருள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பிளிட் வேணும். அதாவது ஒரு பௌதிக உடல் வேணும்னு சொல்றீங்க. ஆமா, நான் முன்னாடியே சொன்னது போல அலைச்சார்பு வீழ்ச்சி நடந்து ஒரு சாத்தியக்கூறின் நிஜமா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பௌதிக கருவி தேவை. உடல் இல்லாம எந்த புதிய அனுபவமும் சாத்தியமில்லை. கண்டிப்பா இல்ல. அதனால மரணத்துக்கு பின் அங்க புதிதா எதையும் கற்பதோ அனுபவிப்பதோ நடக்காது. அந்த நிலையில நடப்பதெல்லாம் வெறும் நனவிலி மனதின் செயலாக்கம், அதாவது அன்கான்ஷியஸ் ப்ராசஸிங் மட்டும்தான். அன்கான்ஷியஸ் ப்ராசஸிங், இது கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ நீங்க உங்க கம்ப்யூட்டரை ஸ்லீப் மோட்ல வைக்கும்போது திரையில எதுவும் தெரியாது. ஆனா பின்னாடில சிஸ்டம் சில டேட்டாக்களை ப்ராசஸ் செஞ்சுட்டு இருக்கும் இல்லையா? அது போல உங்க குவாண்டம் மோனாட் கடந்த கால கர்மவினை பதிவுகளை ப்ராசஸ் செய்யற வேலையை மட்டுமே அந்த நிலையில செய்யுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இங்கே ஒரு பெரிய முரண்பாடு வருதே. என்ன முரண்பாடு? மரணத்துக்கு பின் நடப்பது வெறும் நனவிலி மனதின் செயலாக்கம்தான், அங்க அனுபவங்கள் இல்ல அப்படின்னா உலக புகழ்பெற்ற திபெத்திய மரண புத்தகம் திபெட்டன் புக் ஆஃப் த டெட் சொல்றது எப்படி சாத்தியமாகும்? நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு புரியுது. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா மரணத்துக்கு பிறகு பார்டோ அப்படிங்கிற நிலைகள்ல ஆன்மா பயணம் செய்யறதாவும், பல வண்ண ஒளிகளை பாக்குறதாவும், பல தேவதைகளை சந்திப்பதாவும் ரொம்ப துல்லியமா விவரிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வெறும் கற்பனையா? அது கற்பனை அல்ல. ஆனா அத நாம பௌதீக கண்ணோட்டத்துல தவறா புரிஞ்சுக்கிறோம். பார்டோ அப்படிங்கிறது ஏதோ விண்வெளியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பௌதீக இடம் கிடையாது. ஓ, அது ஒரு பிசிக்கல் பிளேஸ் இல்லையா? இல்ல. திபெத்திய மொழியில பார்டோ அப்படின்னா இடைப்பட்ட நிலை அல்லது மாற்றத்தின் நிலை அப்படின்னு அர்த்தம். டாக்டர் கோஸ்வாமியோட குவாண்டம் விளக்கப்படி பார்டோ நிலைகள் அப்படிங்கிறது மரண தருவாயில ஏற்படும் இடஞ்சாராத நான் லோக்கல் விழிப்புணர்வு அனுபவங்கள். அதாவது உயிர் பிரியும் தருணத்துல நடக்கிற விஷயங்களா? ஆமா, ஒரு மனிதனோட உயிர் பிரியும் அந்த மரணத் தருவாயில அவரோட நனவு நிலை உடல்ல இருந்து படிப்படியா விலகும்போது ஏற்படும் அகவயமான அனுபவங்கள் தான் அவை. அந்த படிப்படியான விலகல் எப்படி நடக்குது அப்படிங்கறத படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 4 கூறுகளின் கரைதல் பத்தி சொல்றீங்களா? ஆமா, திபெத்திய மரண புத்தகம் இத 4 பௌதிக கூறுகளின் கரைதல் அப்படின்னு விவரிக்குது. அதை இங்க பொருத்தி பார்த்தா மிக தெளிவா புரியுது. கண்டிப்பா. முதல்ல உடல்ல உள்ள நிலம் எர்த் எலிமெண்ட் கரையுது. அதாவது உடலோட கடினமான உறுதியான பிடிப்புத்தன்மை மறையுது, உடல் மரத்து போகுது. சரி. அடுத்து நீர் வாட்டர் எலிமெண்ட், நமது உயிராற்றல் திரவத்தன்மை அடைஞ்சு விலகுது. மூன்றாவதா நெருப்பு ஃபயர் எலிமெண்ட், நமது மனம், ஆசைகள் மற்றும் ஈகோவோட சூடு தணிஞ்சு கரையுது. இறுதியா காத்து. ஆமா, காற்று ஏர் எலிமெண்ட், நமது எண்ணங்களும் கருத்துகளும் காத்துல கரைவது போல முற்றிலுமா மறையுது. இந்த 4 நிலைகளும் கரைஞ்சு முடிஞ்ச பிறகு மனிதன் கடைசியா ஒரு தூய்மையான நிலையை அடைகிறான். அதுதான் தூய்மையான பேரொளி, அதாவது கிளியர் லைட். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த தூய்மையான பேரொளி அப்படிங்கிறது வேற எதுவுமில்ல, நாம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த நிர்வாணா ஷட்கம் கூறும் அதே சிதானந்த ரூப சிவோகம் அப்படிங்கிற தூய உணர்வு நிலைதான். எந்த அடையாளங்களும் இல்லாத பிரபஞ்சத்தோட ஆதிநிலை. அதேதான். இதை நான் கற்பனை செஞ்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சினிமா தியேட்டர் தான் நினைவுக்கு வருது. உங்களுக்கு இந்த ஒப்பீடு சரியா படுதான்னு பாருங்க. சொல்லுங்க கேப்போம். தியேட்டர்ல பாத்தீங்கன்னா திரையில பல வண்ண காட்சிகள் ஓடுது. நாயகன் சிரிக்கிறான், அழுகிறான், சண்டை போடுறான். இவையெல்லாம் நாம வாழ்ற வாழ்க்கையில உள்ள நிலம், நீர், நெருப்பு, காற்று போன்ற நமது ஈகோவோட அடையாளங்கள். அருமையான ஒரு விளக்கம். ஆனா அந்த ப்ரொஜெக்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபிலிம் ரோல திடீர்னு உருவி எடுத்துட்டா என்ன நடக்கும்? திரையில எந்த காட்சியும் இருக்காது. ப்ரொஜெக்டர்ல இருந்து வர அந்த தூய்மையான எந்த நிறமும் இல்லாத வெள்ளை ஒளி மட்டுமே திரையில விழும். ஆமா,
நமது மரணத் தருவாயிலே ஈகோ அப்படிங்கிற ஃபிலிம் ரோல் உதிரும்போது எஞ்சி இருக்கிறது அந்த தூய உணர்வு நிலை மட்டும்தானா? அதான் உண்மை. அந்த தூய்மையான பேரொளிய அடையும் தருணத்துல ஒரு மாபெரும் குவாண்டம் நிகழ்வு நடக்குது. அந்த நேரத்துல டாக்டர் கோஸ்வாமி சொல்ற மாதிரி ஒரு 4 பரிமாணங்களை கடந்த ஷாலரம், ஒரு நான் லோக்கல் விண்டோ திறக்குது. நான் லோக்கல் விண்டோ, அதாவது கால நேரத்தை கடந்த ஒரு கதவா? அதாவது பரிமாணத்திலையும் சிக்கி இருக்கும். ஆனா ஈகோ அழிஞ்சு அந்த தூய நிலையை அடையும் போது காலமும் நேரமும் மறைஞ்சிடுது. ஓஹோ! அந்த இடஞ்சாராத சாளரம் திறக்கும்போது ஒருவரால தனது கடந்த கால பிறவிகளோடும் இனி வரப்போகும் எதிர்கால பிறவிகளோடும் எந்த தடையுமின்றி தொடர்பு கொள்ள முடியுது. பிரபஞ்சத்தோட மொத்த பதிவேடும், அதாவது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அவருக்கு கிடைக்குது. இது உண்மையிலே சிலிர்ப்பான ஒரு விஷயம். மூச்சு திணறும் ஒரு மரணத் தருவாயில இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சாளரம் திறக்குது அப்படின்னா அது ஒரு மனிதருக்கு கிடைக்கும் மாபெரும் வாய்ப்பாயிற்று. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நடைமுறையில யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மரணம் நெருங்கும்போது ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பான்? உடல் வலியால துடிப்பான், தன்னை விட்டு செல்லும் உறவுகளை நினைச்சு அழுவான், ஐயோ இறந்து போறோமே அப்படிங்கிற பயத்துல நடுங்குவான் இல்லையா? அது இயற்கையான ஒண்ணுதான். அப்படிப்பட்ட வலியும் பயமும் இருக்கும்போது இந்த விழிப்புணர்வை இழக்காம திறக்கிற அந்த குவாண்டம் சாளரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறது? அதற்காகத்தான் பல பழங்கால மரபுகள் மரண யோகா, டெத் யோகா அப்படிங்கிற கலைய கத்துக் கொடுத்தாங்க. மரணத்தை ஒரு பயங்கரமான இருண்ட முடிவா பார்க்காம அத ஒரு படைப்பாற்றல் மிக்க செயலா, கிரியேட்டிவ் டையிங்கா மாத்த முடியும்னு டாக்டர் கோஸ்வாமி கூறுறார். மரணத்தை ஒரு படைப்பாற்றல் மிக்க செயல்னு சொல்றதே நமது வழக்கமான சிந்தனைக்கு நேர்மாறா இருக்கே. ஆமா, மரணம் அப்படிங்கிறது உங்களோட முந்தைய கர்ம வினைகள்ல இருந்து முற்றிலுமா விடுபடுறதுக்கான, அல்லது குறைந்தபட்சம் உங்களோட அடுத்த பிறவிய நீங்களே விழிப்புணர்வோடு தேர்ந்தெடுப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பு. ஆனா அதை எப்படி செய்யறது? மரணத் தருவாயில அந்த விழிப்புணர்வை தக்க வைக்க என்னதான் செய்யறது? அதற்கான நடைமுறை பயிற்சிகளை கோஸ்வாமி எப்படி விளக்குறாரு? முக்கியமா 2 பயிற்சிகளை அவர் முன்வைக்கிறாரு. ஒன்னு பாத்தீங்கன்னா மரண ஜபம், டெத் பிரேயர். மரண ஜபம்னா இறக்குறப்ப மட்டும் ஜெபிக்கிறதா? இல்ல, ஏதோ மரணத்தின் போது மட்டும் ஜெபிக்கிறதில்ல இது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தையோ அல்லது பிரபஞ்சமே நான் உன்கிட்ட முழுமையா சரணடைறேன் அப்படிங்கிற உணர்வையோ நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யணும். அது எந்த அளவுக்கு பயிற்சி செய்யணும்? அது எந்த அளவுக்கு உங்க ஆழத்துல பதியணும் அப்படின்னா, நீங்க தூங்கும்போதோ அல்லது மயக்கத்துல இருக்கும்போது கூட மூச்சு விடுவதைப் போல அது தன்னிச்சையா அஜபாஜபமா உங்க உள்ள ஓடிக்கிட்டு இருக்கணும். ஓ, அப்பதான் மரண போராட்டத்துல உடல் செயலிழக்கும் போதும் அந்த ஜெபம் நம்மை காப்பாற்றுமா? கரெக்ட். 2வது பயிற்சி பாத்தீங்கன்னா சுயநலமற்ற தியாக உணர்வு, பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். ஈகோவை தாண்டி வாழதா? ஆமா, ஈகோவை தாண்டி தனக்காக அல்லாம பிறருக்காக வாழ்ற மனநிலையை வளர்த்துக்கிறது. ஈகோ எவ்வளோக்கு எவ்வளோ குறைவா இருக்கோ மரணத்தின் போது விழிப்புணர்வு அவ்வளோ தெளிவா இருக்கும். ஈகோவை அழிக்கிறதும் சரணடைகிறதும் தான் அந்த குவாண்டம் சாளரத்தை திறந்து வைக்கிற சாவிகள்னு சொல்றீங்க. ஆனா இதை யாராவது நிஜமாவே வெற்றிகரமா செஞ்சிருக்காங்களா? திபெத்திய புத்த மதத்துல இதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. திபெத்திய மரண புத்தகம் எழுதின சோக்யால் ரிம்போச்சே வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு மிக சிறந்த உதாரணம். என்ன நடந்துச்சு? ரிம்போச்சே சிறுவனா இருந்தப்போ அவரோட பயணம் செஞ்ச ஒரு முதிய லாமா திடீர்னு நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில விழுந்துட்டாரு. அந்த லாமா எந்த பதற்றமும் இல்லாம அமைதியா கண்களை மூடி இருந்துட்டாரு. நாடி துடிப்பும் நின்றுச்சு. சரி. எல்லாரும் அவர் இறந்துட்டாதான் நினைச்சாங்க. ஆனா அங்க வந்த ரிம்போச்சேவோட குரு அந்த முதிய லாமாவோட காதருகே சென்று அவரை தட்டி எழுப்பினாரு. ஒரு நிமிஷம் இருங்க. நாடி துடிப்பு நின்ற ஒருவரை எப்படி தட்டி எழுப்ப முடியும்? குவாண்டம் அடிப்படையில பாத்தீங்கன்னா நாடி துடிப்பு நின்றாலும் மூளை முற்றிலுமா செயலிழக்க சில நிமிடங்கள் ஆகும். அந்த இடைவெளியில தான் அந்த 4 கூறுகளின் கரைதல் நடக்குது. அந்த ஃபிலிம் ரோல் அவுட் ஆக்கப்படுற நேரம். ஆமா, குரு அந்த முதிய லாமா கிட்ட பேசினாரு. முதிய லாமாவே, உங்களுடைய உடல் செயலிழந்துருச்சு. ஆனா நீங்க அந்த நனவெளி தூக்கத்துல ஆழ்ந்துடாதீங்க. தூய்மையான பேரொளியை நோக்கி விழிப்புணர்வோட பயணியுங்கள் அப்படின்னு வழிகாட்டினாரு. அந்த லாமாவுக்கு அது கேட்டுச்சா? ஆச்சரியப்படும் விதமா அந்த லாமா மீண்டும் ஒரு கணம் கண்களை திறந்தாரு. அந்த வழிகாட்டுதல உள்வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் முழு விழிப்புணர்வோடு கான்ஷியஸ் டையிங்கோட உடலை நீத்தாரு. இதுதான் விழிப்புணர்வோட மரணிப்பதற்கான மிக சிறந்த கலை. இந்த சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துது. ஆனா ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். கேளுங்க. தினமும் காலையில எழுந்து ஒரு 5 நிமிஷம் எந்த சிந்தனையும் இல்லாம தியானம் செய்யவே நம்ம படாத பாடுபடுறோம். அப்படி இருக்க மரணம் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான புயல் வீசும்போது மட்டும் எப்படி திடீர்னு விழிப்புணர்வோட அமைதியா இருக்க முடியும்? அது ரொம்ப நியாயமான கேள்வி.
பரீட்சைக்கு முந்தின நாள் ராத்திரி மட்டும் படிச்சுட்டு பாஸ் ஆகிடலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம் தானே. இதனால தான் இதை வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்கிற ஒரு கலை அப்படின்னு ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க. அப்படிதானே? 100% உண்மை. மரணம் நெருங்கும்போது திடீர்னு ஒரு ஸ்விட்சை போட்டு விழிப்புணர்வை வரவழைச்சிட முடியாது. ஆமா. வாழ்நாள் முழுவதும் நாம எதை பயிற்சி செய்றோமோ, எந்த குணங்களை நமது குவாண்டம் மோனாட்ல சேமிச்சு வைக்கிறோமோ, அதுதான் அந்த இறுதி நிமிடத்துல வெளிப்படும். வாழ்க்கை முழுவதும் விழிப்புணர்வோடும் ஈகோ இல்லாத தியாக உணர்வோடும் வாழ்ந்தால் மட்டுமே மரணத் தருவாயில அந்த இடஞ்சாராத சாளரம் திறக்கும்போது நம்மால பயம் இல்லாம அந்த பேரொளியோட கலக்க முடியும். ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நாம. ஆதிசங்கரரோட நிர்வாண ஷட்கம் கூறும் உருவமற்ற எங்கும் நிறைந்த நான் அப்படிங்கிற தத்துவமும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட திபெத்திய மரண புத்தகமும் எந்த உண்மையை சொல்லுச்சோ அதைத்தான் இன்னைக்கு குவாண்டம் இயற்பியல் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, மொனஸ்டிக் ஐடியலிசம், குவாண்டம் மோனாட், நான் லோக்கல் விண்டோ அப்படிங்கிற பெயர்கள்ல அது நிரூபிக்கப்படுது. மரணம் அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. அது ஒரு புதிய பௌதீக உடலை நோக்கிய அல்லது பிரபஞ்ச உணர்வோடு கலப்பதற்கான ஒரு இடைப்பட்ட மாற்றம் மட்டும்தான். உங்களுக்கு இது எல்லாம் ஏன் நாங்க சொல்றோம்னு நீங்க யோசிக்கலாம். மரணம் குறித்த இந்த குவாண்டம் அறிவியலை புரிஞ்சுக்கும்போது மரணம் அப்படின்னாலே மனித மனத்தோட ஆழத்துல இருக்கிற அந்த இருண்ட பயம் உங்களை விட்டு முற்றிலுமா விலகுது. நாம வெறும் இரத்தமும் சதையுமான பிண்டம் அல்ல, பிரபஞ்சத்தோட நேரடியா இணைக்கப்பட்டுள்ள ஒரு தூய உணர்வு நிலை அப்படிங்கிறது புரியும்போது நீங்க உங்களை சுற்றியுள்ள மனிதர்களையும் இயற்கையும் பார்க்கிற விதம் அடியோடு மாறிடும். வாழ்வின் நோக்கமே அந்த விழிப்புணர்வு அடையிறது தான் அப்படிங்கிறது தெளிவா புரியும். எந்த பயமும் இல்லாம வாழ்க்கையை அதனோட முழுமையில வாழ இந்த புரிதல் உங்களுக்கு நிச்சயம் உதவும். இறுதியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. உங்க உடலும் மூளையும் ஈகோவும் அழிஞ்ச பிறகு உங்களோட பழக்க வழக்கங்களும் நீங்க கத்துக்கிட்ட பாடங்களுமே உங்களோட அடுத்த பிறவியின் தொடக்க புள்ளியா, அதாவது ஒரு கிளீன் ஸ்லேட்டா அமைய போகுது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. ஆமா. அப்படின்னா இன்னைக்கு இந்த நிமிடத்துல உங்கள் சொந்த குவாண்டம் கிளவுட்ல எத்தகைய எண்ணங்களையும் கோபங்களையும் அல்லது அன்பையும் நீங்க சேமிச்சிட்டு வரீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. உங்களோட அந்த சேமிப்பு தான் நாளைக்கு நீங்க யாராக பிறக்க போறீங்க அப்படிங்கறத தீர்மானிக்க போகுது. அப்படின்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ போறீங்க? இத ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கணும். ஆமா, சற்று அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.